எல்லோருக்கும் வணக்கம். ட்ரம்ப் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். ஈரான் சீஸ்ஃபயர் முடிந்து விட்டது, முடிஞ்சு கதை. 500 பாயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ -2.12%ங்க. நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 நாள், போன வாரம் ஃபுல்லாக ஒன்றுன்னா ஒவ்வொரு நாளுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினது இன்னைக்கு ஒரே நாள் இறக்கிட்டாங்க. நம்ம நேற்று தான் சொன்னோம் 5 நாள் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்குன்னு. வாய் வச்ச ஒன்று முடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரே நாளில் 500 பாயிண்ட் இருக்கிறது மிகப்பெரிய இறக்கங்க. இதோட பேட்டர்ன் மட்டும் பாருங்களேன். கட்டை 1.25ங்க. 1.25 அது இருந்து வந்து 24,200ங்க. அந்த கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்ல 24,200 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அப்படி இப்படிமா அடிச்சு கிட்டத்தட்ட 23,800லாம் போச்சு. பிரேக் ஆகி தான் நினைச்சேன். பட் 23,882 வந்து அந்த ஆவரேஜ்ல வந்து நிக்குதுங்க. பயங்கரமான அடிங்க. ஸோ என்ன சொல்றது, இது ரீசெண்டா எஃப்ஏடியே வாங்கினதே இல்லைங்க. நேற்று தான் ரொம்ப ரேரா, அது ரொம்ப 300 கோடிக்கு இவங்க வாங்கியிருந்தாங்க, அவங்க வித்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எஃப்ஐஎஸ் 1962 கோடி, கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏ வந்து 790 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் 500 பாயிண்ட் கீழே போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மக்கள் தான், ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் இப்போ பெரும்பான்மையான தீர்மானிக்கிற லெவலில் வந்து நிற்கிறோம் நான் நினைக்கிறேங்க. ஸோ தெரியல இது எப்படி, இது குட்டா பேடா அப்படின்ட்டு. சென்செக்ஸ் -1677 பாயிண்ட் எல்லாமே போட்டு அடிச்சிருக்காங்க. செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே கிழிஞ்சு தொங்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.15% விழுந்திருக்குங்க. நிஃப்டி 2.12% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஒஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதம் இந்த மாதிரி விழுந்ததே இல்லை. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 26% உயர்ந்துருச்சுங்க. 14.68 இருக்கு. ஸோ 15-16 மேலே போச்சுனாலே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குன்னு அர்த்தம், அன்சர்டினிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. ரீசன் ஒன்று தான், ட்ரம்ப் மட்டும்தான். அவர் சொன்ன ஒரே வாரத்துலேருந்து இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் எங்கே போயிருக்காருன்னா, இந்த நேட்டோ சம்மிட் இருக்குங்க, அன்காரா, அங்கே போனார். அங்கே போய் தான் இந்த சொன்னதுலேருந்து மார்க்கெட் எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் செக்டார் வைஸை பாருங்க, எதுவுமே க்ரீன்ல இல்லைங்க. ஸோ நிஃப்டி பேங்க், ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல் எல்லாமே 2% மேலே டவுன் ஆயிருக்குங்க. ஆயில் அண்ட் கேஸ் -1.31% கீழே வந்திருக்கு. எஃப்எம்சிஜி -1.21% கீழே வந்திருக்குங்க. ஃபார்மா மட்டும் தான் 0.04%ங்க. அதுவும் லைட்டா ஏதோ பேருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லாம் அடிச்சுக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டதுங்க. 3% மேல டெலிகம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே 3% மேல இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல. இன்னைக்கு டாப் கேரியர் பாருங்க, நேத்தே கல்யாண் சொல்லியிருந்தான். ஸோ அவங்களோட அவுட்லுக் சரியில் நேற்று அடிச்சாங்க, நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. நேற்று 10%, இன்னைக்கு 5% ஏற்றிருக்காங்க. ஏற்றிருச்சு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் திரும்ப திரும்ப. ஏற்றிருச்சு இன்னைக்கு 1000 பார்க்குறோம், 1300-400 பார்க்குறோம், 2000 பார்க்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அது ஏறிக்கிட்டே இருக்கு. எம்சிஎக்ஸ் நேற்று அடிச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஏற்றுறாங்க. சென்னை பெட்ரோல் அண்ட் நேஷனல் அலுமினியம் எல்லாமே ஏறி இருக்குங்க. அதே மாதிரி டாப் ஸ்டாக் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் லாஜிக் அண்ட் ஏஜிஎஸ் ஓபக். நேற்று தான் நியூஸ் பார்த்தோம், இந்த ரெண்டு பத்தியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு விட்டுட்டாங்க. எல்டிஎஃப், ஜூப்ளியன் ஃபுட், அப்புறம் பிசிபிஎல், இது எல்லாமே ஜூப்ளியன் ஃபுட், எல்டிஎஃப். ஏன்னா ஃபுட் ரிலேட்டட் அந்த ஏற்றுமதிக்கு தடை வருமோ, ஏற்றுமதிக்கு வந்து ரிஸ்க் இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாமே இறங்கிருக்குங்க. ஸோ இதான் மொத்தமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீரிஷாக இருக்குங்க. அதில் நம்ம பாசிட்டிவ் சொல்றது ஒன்றுமே இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லை, எம்சிஎக்ஸில் கோல்டு அண்ட் சில்வர் எல்லாமே விழுந்திருக்குங்க. பொதுவாகவே டிஃபென்ஸை தான் பார்ப்போம். ஸோ சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டை. பட் இந்த நேரத்தில் விழுந்திருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கோல்டு மேலே பெருசாக மக்களுக்கு முன்னாடி கண்ட்ரிக்கென்றே கோல்டு வாங்கினா இப்போ யாருமே வாங்குறது இல்லை. ஸோ அதனால கோல்டு வந்து டிமாண்ட் குறைஞ்சிட்டே இருக்குங்க. இந்த மார்க்கெட்லையுமே நிஃப்டி 50ல ஒரே ஒரு ஸ்டாக்குங்க தன்னந்தனியாக வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் கிணர் ஆயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓஎன்ஜிசி மட்டும்தான். 1.15% டாப்ல முடிஞ்சிருக்கான். 247 ரூபாங்க. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதிகமாக வந்தது பஜாஜ் ஆட்டோங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது, அது 0.65%. ஹிண்டால்கோ, கோல் இந்தியா இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஓஎன்ஜிசி மட்டும் ஏன் ஏறுது அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதோட அப்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட், அதாவது ஓஎன்ஜிசி வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் செய்கிற கம்பெனி, அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதிக விலைக்கு வைக்கலாம் அவங்க ஆயில். அதனால தான் ஓஎன்ஜிசி மாதிரி கம்பெனிலாம் ஏறுறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம், இதெல்லாம் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். டவுன் ஸ்ட்ரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோல் விற்கிறது, ஹெச்பிசியில் இருக்கலாம், யூஎஸ்சியில் இருக்கலாம், பிபிசியில் இருக்கலாம், ரெஃபினேர் நம்ம ரிலையன்ஸாக இருக்கலாம். இவங்களுக்குலாம் இது வந்து பேட் நியூஸ். அதனால பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு டெய்ல் விண்டுங்க இது. அதனால தான் அவங்க ஏறுறாங்க. பெட்ரோல் குறையும். இப்போ வந்து பெட்ரோல் ப்ரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் ஏறும், ஓஎன்ஜிசி வந்து குறையும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரேடிங்காக கூட எடுத்துக்கலாம். ட்ரேடிங் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ஷார்ட் டர்மாக ஒரு ஸ்விங் ட்ரேட் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு டிப்ஸ் தான், அந்த மாதிரி இதுக்காக இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் எதுவும் சொல்ல வந்தேன். இதே பெட்ரோல் ரிலேட்டடாக விழுந்த கம்பெனினா ரெண்டுங்க. ஏவியேஷன் கம்பெனி இண்டிகோ, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட். இண்டிகோ வந்து 6% விழுந்துருச்சு, ஸ்பைஸ் ஜெட் வந்து 4% விழுந்துருக்குங்க. ஸோ ஏவியேஷனுக்கு ஏன் விழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பிரெண்ட் க்ரூவில் தான் நம்பியிருக்காங்க.
அவங்க வந்து ஏவியேஷன் டர்ஃபைன் ஃபியூல் அப்படி சொல்லுவாங்க, ஏடிஎஃப் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் ஏர்லைன்ஸோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேயே ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸுங்க. ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா க்ரூட் ஆயில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ஏற ஏற இதுவும் ஏறிட்டே போகும். அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக ஓரளவுக்கு, அதாவது லாஸ்ட் வீக் டு ப்ரீவியஸ் வீக் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆச்சு. லாஸ்ட் வீக் நல்லா ஏறிச்சிங்க. இன்றைக்கு வந்து +4.6ம் ஸ்பைஸ் ஜெட் +3.7 ஏறி இருந்துச்சு. அறிவில் இருந்து மேலே ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே நாள் அடிச்சு விட்டாங்க. அது எல்லாமே காணாமல் போயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுது. ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே தாங்குற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ தாங்க பில்ட் பண்ணும். எல்லா ஸ்டாக்கும் தாங்காது, எல்லா ஸ்டாக்குமே அடி வாங்கும். பட் இந்த மாதிரி இம்பாக்டாக இருக்கிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், பிபிசிஎல் இருக்கட்டும், ரெண்டுமே எடுத்துக்கோங்களேன். ஓஎன்ஜிசி என்ன பண்ணும், பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்னா ஏறும், இறங்குச்சுன்னா இறங்கும். அதே மாதிரி தான் இப்போ பெட்ரோல் கம்பெனி பிபிசிஎல், பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்னா குறையும், அது குறைஞ்சது ஏறும். ஸோ இது வந்து அதை பொறுத்து இம்பாக்டாக இருக்கும். ஸோ அது கூட டைப் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே தான் இந்த ஏவியேஷன் ஸ்டாக்கும். பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா இவங்க ரேட் குறைவாங்க, அது குறைஞ்சது ஏறும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு தேவைதானா, தேவையான எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நிகழும் போது நம்ம போர்ட்ஃபோலியோ அடி வாங்கிட்டே இருக்கும். அண்ட் யூனோ மிண்டாங்க. ஸோ யூனோ மிண்டா வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. நொமுராவும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்துருக்குங்க. யூனோ மிண்டாவும் டாச்சி சீட்டிங் அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கூட ஜாயின் வெஞ்சர் வச்சிருக்காங்க. வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா 4 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து சீட்டிங் சிஸ்டம் வந்து செக்மெண்ட்டுக்கு இவங்களோட போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து யூனோமிண்டா சொன்னதுலேருந்து யூனோமிண்டா வந்து பயங்கரமாக ஏறிக்குங்க. ஸோ 4 வீலர் வெஹிக்கிள்ஸ் பேல் சிஸ்டத்தில் வந்து இவ்வளோ செக்மெண்ட்டாக புதுசாக ஆட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வரைக்கும் யூனோமிண்டா 2 வீலர் சிட்டி செக்மெண்ட்ல மட்டும் தாங்க இருக்கு. அதுலேயே உங்களோட ரெவன்யூ 7% ரெவன்யூ வருது. ஸோ புதுசாக அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் சிட்டி செக்மெண்ட்டுக்கு வந்து வந்ததுனால இவங்களோட ரெவன்யூ வந்து 20,000 to 70,000 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2028 8,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால தான் நமுராவும் சரி மோதிலால் ஓஸ்வாலும் இவங்களை வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நமுரா என்ன சொல்லிட்டாங்கன்னா 1494 இவங்களோட டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அது 33% அதிகங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ்ல இருந்து. ஸோ நம்ம ஒரு நியூஸ் பார்த்தாங்க ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி. பேட்டாக்கு வந்து நைக்கோட சிஇஓ ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. பேட்டா ப்ரைஸை வந்து ஏற்றுட்டாங்க, பயங்கரமாக ஏற்றுட்டாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் வந்து வேற ஏதோ பேங்க்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு, ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நினைக்கிறேன் கரெக்டாக ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தர் புதுசாக சேர போகிறான்னு பார்த்தா அதுவும் பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் அது இந்த நியூஸ் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் நெகட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு 9% இறங்கிருக்கு. ஏன்னா வந்து மகேஷ் பையன் ஒருத்தர் வந்து எம்டிஎன் சிஓவாக வந்து வரதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கனரா பேங்க்ல இருந்திருக்காரு, பல செக்ஷன்ல இருந்திருக்காருங்க. ஒரு நல்ல ஆளு தான். பட் இது வந்து மற்ற கம்பெனியில் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இதில் நெகட்டிவாக இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். அது 3 வருஷமா இவர் வந்து இந்த பதவி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. பட் ஸ்டாக் வந்து 10% இறங்கி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ராஃபிட் புக்காக தாங்க இருக்கணும். மற்றபடி வேற எந்த ரீசன் எனக்கு தெரியல. டிக்ளைன் ஆகிற மாதிரி இது ஒரு பேட் நியூஸ்லாம் கிடையாது. ஏன்னா மேபி நம்ம நாளைக்கு இதை மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 5% அட்லீஸ்ட் ஏறும் இது. ஆர்சிஎஃப் இந்த ஷேர் இன்னைக்கு வந்து 3% வந்து ஏறி இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடிக்கு எஃபிஓ, அதனால தான் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 134 இருக்குங்க. ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரினியூபிள் எனர்ஜிக்கு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லாஜிஸ்டிக் பார்க்ஸ், அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங்லாம் பில்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. மூணாவது ரைட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் மூலமா பேங்க் மானிட்டைஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சப்சிடிக்கு ஃபண்டும் ஃபாரஸ் ஹெச் மானிட்டைசேஷன் பண்ணவும் இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்சிஎஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனிங்க. இது நான் வச்சிருந்த ஒரு காலத்தில் அப்புறம் ஏறவே இல்லை அப்படின்ட்டு வித்துட்டேன். ப்ராஃபிட்லாம் விற்றேன், பட் பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இப்போ வந்து அவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்றாங்க, கிரீன் எனர்ஜிக்கு போறாங்க, லாஜிஸ்டிக் போறாங்க, அக்ரி சொல்யூஷன் பேரா வந்து மாற ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபிஓ வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம நேற்று வந்து சிமெண்ட் செக்டரோட இது பார்த்தோங்க, அப்டேட்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பேங்கிங் அப்டேட் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு சன் ஃபார்மா, அதாவது இன்னைக்கு வந்து ஃபார்மாவோட Q1 அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் ஃபார்மா கம்பெனி வந்து இந்த Q1ல வந்து அவுட் பெர்ஃபார்ம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன் ஃபார்மா, சிப்லா, ஜூப்ளியன்ட் இது எல்லாமே ஒரு டாபிக்காக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ப்ரோக்கரேஜ் எல்லாமே கணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸ் தான் லார்ஜாக இருக்கு இந்த கம்பெனிலாம் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் நம்ம ஒரு லோக்கலைஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதனால ஃபார்மா, சிப்லா எல்லாமே வந்து நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிப்லாவோட ரிசல்ட் வந்து ஜூலை 23 வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரியும், அதுல இருந்து ஒவ்வொரு ஃபார்மாவும் வரும். ஸோ நம்ம அது வந்து பார்த்துட்டு வாங்கின மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். பேயர் கார்ப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு, இன்னைக்கு 5% ஏறி இருக்குங்க. ஸோ ஏன் ஏறிச்சு அப்படி வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்களோட பிளாக் டீல் வந்து நடந்துருங்க 2,207 கோடிக்கு.
வந்து உங்களோட பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு 5% அதனால தான் ரேலியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 53 லட்சம் ஷேர் வந்து 4122ங்கிற ப்ரைஸில் வந்து வித்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்எஸ்சியில் டோட்டல் வால்யூமு 53,54,030ன்னு காட்டுதுங்க. அதுவும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 4122. ஸோ கொடாக் இன்ஸ்டியூட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட Q1 நோட்டில் படி என்ன சொல்கிறாங்கன்னா, லேட் மான்ஸ்டூன் அரைவல் இருக்குது, அப்புறம் கார்ன் ஹைப்ரிட் சீட்ஸ் இது எல்லாமே இந்த ஃபார்மருக்கு வந்து சென்டிமெண்ட்டை நெகட்டிவாக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கணும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி அல்கமின் அமீன் ஷேர் வந்து 8% வரைக்கும் ஏறி இருக்குங்க. ஏன் ஏறிச்சு அப்படின்னு பார்க்கலாம். அல்கமின் அமீன் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அமீன் ப்ராடக்ட்டுங்க. அப்புறம் வந்து பெப்டைட் பேஸ்டு ட்ரக்கு, அப்புறம் GLP-1 தெரபிஸ்ட் இதோட டிமாண்ட் ஏறுது வந்து அல்கமின் அமீனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இவங்களுக்கான இந்த மூலப்பொருட்கள் இவங்கள்ட்ட வந்து நிறைய போகுது, அதனால இவங்க வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அமோனியா சப்ளை வந்து நார்மலைஸ் ஆயிருக்கு. இந்த வாருக்கு முன்னாடி அது வந்து அப்நார்மலாக இருந்துச்சு, பட் வார் இப்போ நிறுத்திட்டு சொல்லலாம் நார்மல் ஆச்சு. பட் இன்னைக்கு அகைன் அவர் வார் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேபி மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுங்க. அப்புறம் ப்ரோக்ரேஜ் வந்து கால் கொடுத்துருக்காங்க. மோச்சிலாவில் சோலா என்ன சொல்லியிருக்காங்க, 2000 டார்கெட் ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சுங்க. ஸோ 1923 தான் வந்துச்சு. பார்க்கலாம் அது வந்து அந்த அந்த அவங்க சொன்ன ப்ரோக்ரேஜ்க்கால ஹிட் பண்ணுதா என்னது அப்படின்ட்டு பார்க்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குசும்கர் இந்த IPO பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனிங்க. அண்ட் இதோட ஆங்கர் லிஸ்ட் வந்துருச்சுங்க. ஸோ நான் அதை வந்து அந்த வீடியோ என்னால் போட முடியல, அட்டாச் பண்ணி விட்றேன். அந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன். பட் இதுலையும் சொல்லிக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்திருக்கு, SBI காமன் ஃபண்ட் வந்திருக்கு, SBI கன்சம்ஷன் ஃபண்ட் வந்திருக்கு, ரைட் ஓக் வந்திருக்காங்க, கோல்ட்மன் சாச்சா வந்திருக்காங்க, பிளாக் ராக் வந்திருக்காங்க, பந்தன் பேங்க், ஆக்சிஸ், பாருங்க எல்லாம் பெரிய பெரிய நேம்ஸ்ங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக் ராக் வந்து இது ஒரு 650 crore IPO, ரொம்ப சின்ன IPO. இந்த மாதிரி IPO இது வரைக்கும் பிளாக் ராக் சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி IPOக்கு வந்து பிளாக் ராக் பண்றாங்கன்னா எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ குசும்கர் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான, இப்போவே 40+ மேல தான் இருக்கு அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ அப்படியே பண்ணுங்க, கிடைச்சிச்சுன்னா பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோ எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டாக்குங்க. அது வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுவான்னு பாருங்க, டே ட்ரேடிங்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிப் டெக்னாலஜிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 2 to 4 போட்டுக்கோங்க. அதாவது 224 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. அண்ட் 237க்கு மேலே போச்சுன்னா அதை வந்து பாருங்க, அது ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ இதான் நான் இன்னைக்கு போச்சு, பட் இன்னைக்கு டேட்டில் வந்து பாருங்க வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல இதாக தாங்க இருக்குது, யாருக்காவது வேணும்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாங்க சுப்ரஜித் இன்ஜினியரிங் லிமிட். ஸோ இதுவும் பாருங்க பயங்கரமான வால்யூம், இன்னைக்கு ரொம்ப நல்ல வால்யூம் இருக்கு. கிட்டத்தட்ட 793K வால்யூம் வந்து வந்திருக்குங்க. அண்ட் 508 அண்ட் 507 இந்த ரெண்டையுமே நல்லா மானிட்டர் பண்ணிக்கோங்க. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பயங்கரமாக மேலே ஏற போகுதுன்னு அர்த்தங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ தொடர்ந்து மானிட்டர் பண்ணி நீங்கள் நல்ல கேண்டில் வேற போட்டிருக்குங்க. ஸோ இந்த பிரேக்ஸ், அதாவது ஸ்விங் ட்ரேடையோ இல்லைனா டே ட்ரேடுக்கோ இது வந்து இதுவும் ஏற்ற ஒரு பங்குங்க. அல்க்லீன் நம்ம இன்னைக்கே பார்த்தோம், இன்னைக்கு 8% ஏறி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கான நீடு நிறைய இருக்குன்னு அதுவும் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆக போகுதுங்க. 1840 இன்னைக்கு 1840 தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா மானிட்டர் பண்ணுங்க. 1860க்கு மேலே போச்சுன்னா இது ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டாக் இருக்குது. இந்த 3 ஸ்டாக்கும் உங்களுக்கு வந்து நாளைக்கு யூஸ் ஆகுமான்னு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.